சங்கீதம் 119 நாம் வைத்துக் கொள்வோம். அதில் 57லேருந்து 64 வசனம் வரை ஒரு சில காரியத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். அதில் முதல் பகுதியை பாருங்க. கர்த்தாவே நீரே என் பங்கு, நான் உமது வசனங்களை கை கொள்வேன் என்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சங்கீதக்காரன் சொல்றாரு, கர்த்தாவே நீரே என் பங்கு, நான் உம்முடைய வசனங்களை கை கொள்ளுவேன். பங்குனா எதை சொல்லுவோம்? ஹல்லேலூயா. என்னமோ ஒண்ணுமே தெரியாம இருக்கு. சரி, பங்குனா எதை சொல்லுவோம்? எங்க அப்பா எனக்கு இதை பங்கா தந்திருக்காங்க, இந்த பகுதியை எனக்கு தந்திருக்காங்க, இத என் தங்கச்சி கொடுத்துருக்காங்க, சொல்லுவோமா இல்லையா? வீட்டில் நம்ம பிள்ளைங்களுக்கு ஏதாவது பண்டம் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா, இது ஓம் பங்கு, இது அவன் பங்கு அப்படின்னு சொல்லுவோமா? அது என்னது? அவர்களுக்குரியத பங்கு, இது உனக்குரியது அப்படின்னு உரிமை பாராட்டக்கூடியது பங்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம். எனக்கு அப்படின்னு உரிமையா சொல்லக்கூடியது. அப்போ இதுல இவர் சொல்றாரு, கர்த்தாவே நீரே என் பங்கு, ஆண்டவரே நீர் தான் எனக்கு பங்கா இருக்கிறீர். கர்த்தர் நம்முடைய பங்கா இருந்தா எல்லா ஆசீர்வாதமும் நமக்கு சொந்தமாயிரும். ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் எப்படிப்பட்டவர் சொல்லி இருக்கிறோம்? கர்த்தர் ஐஸ்வர்ய சம்பனர். அவர் எல்லா விதத்திலையும் அவர் ஐஸ்வர்ய சம்பனரா இருக்கிறாராம். சுகத்துல, பலத்துல, ஆரோக்கியத்துல, சௌக்கியத்துல, சமாதானத்துல, சந்தோஷத்துல, வருமானத்துல, எல்லா விதத்திலையும் நம்முடைய தேவன் ஐஸ்வர்ய சம்பனரா இருக்கிறார். அப்ப கர்த்தர் நம்முடைய பங்கா இருந்தா நமக்கு ஏதாவது குறை வருமா? குறை வராது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய பங்கா இருக்கும் போது எல்லாமே நமக்கு நிறைவாகவே இருக்கும். ஆமென். அதான் இந்த சங்கீதக்காரன் சொல்றாரு, கர்த்தாவே நீரே என் பங்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நினைக்கிறேன். ஒரு ராஜா என்ன செஞ்சாராம், ஒரு நாட்டுல ஒரு அறிவிப்பு கொடுத்தாராம். என்ன அப்படின்னு சொன்னா, கரெக்டா நாளை தினத்துல காலையில 9 மணிக்கு நான் என்ன செய்வேன், ஒரு பெல்ல அடிப்பேன். அடிக்கும் போது நீங்க என்ன செய்யலாம், ஜனங்களை பார்த்து சொல்ற, நீங்க உங்களுக்கு என்னென்ன பொருள் தேவையோ அரண்மனையில இருந்து எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். உடனே எல்லா ஜனங்களும் ரொம்ப என்ன செஞ்சுட்டாங்க, உஷாராயிட்டாங்க. ஏன்னு சொன்னா அரண்மனையில எப்படிப்பட்ட பொருள் தான் இருக்கும்? விலை உயர்ந்த பொருட்கள் தான் என்ன செய்யும் இருக்கும், சாதாரணமான பொருளே இருக்காது. உடனே ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க, எப்ப ராஜா 9 மணிக்கு சொல்லியிருக்காரா, அப்ப என்ன செஞ்சோம், 6 மணிக்கே போய் வரிசையை பிடிச்சிடணும். ஏன்னா அவர் பெல்ல அடிச்ச உடனே ஒன்னரை என்ன செய்ய முடியும், பெஸ்டானதை தூக்க முடியும். அப்படிதானே? உடனே ஜனங்கள் எல்லாம் உஷாராகி காலையிலேயே போயிட்டு என்ன செஞ்சாங்க, அரண்மனைக்கு முன்னாடி வரிசையா உட்கார ஆரம்பிச்சிட்டாங்களாம். அப்ப அப்படி உட்கார்ந்து இருக்கும்போது கரெக்டா மணி ஆகிட்டே இருந்துச்சு. 8:30 ஆன உடனே ஜனங்கள் கொஞ்சம் ரொம்ப உஷாராயிட்டாங்க. ஏன்னா டைம் என்ன செய்யுது, நெருங்கிக்கிட்டே இருக்கிறது. 8:50 ஆச்சு, 8:55 ஆச்சு, 9 ஆக போது. எல்லாரும் என்ன செய்றாங்க, ஓட்டப்பந்தயத்துல ஓடுற மாதிரி நிக்கிறாங்க. ஏன் சொன்னா, இப்ப எத்தனை நிமிஷம் தான் இருக்கு? 1 நிமிஷம் தான் இருக்கு. இப்ப இந்த 1 நிமிஷத்துல ராஜா என்ன செஞ்சிருவாரு, பெல் அடிச்சிருவாரு. நம்ம முதல் ஆள போய் ராஜா அரண்மனையில போய் பெஸ்டா தூக்கிடணும் அப்படின்னு சொல்லி ரெடியா இருக்கும் போது 9 மணி ஆச்சு. ராஜா பெல் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. டிங் 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 பெல் அடிச்ச உடனே ஜனங்கள்லாம் வேகமா போய் அரண்மனையில இருக்கிற ஒவ்வொரு பொருட்களையும் என்ன செஞ்சாங்களாம், தூக்க ஆரம்பிச்சாங்களாம். எல்லாரும் ஒவ்வொரு பொருளை எடுத்துட்டு இது எனக்கு, இது எனக்கு, இது எனக்கு அப்படின்னு சொல்லி நல்ல விலையுந்த பொருட்களா, பெஸ்டான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அப்ப கடைசியா ஒருத்தர் வந்தாராம். இப்படி பார்த்தா எல்லா பொருளுமே எல்லாருமே தூக்கிட்டாங்களாம். ராஜா செருப்பு முதற்கொண்டு ஒருத்தர் என்ன செஞ்சாங்களாம், எடுத்துட்டாங்களாம். சரி, இந்த அரண்மனைய தூக்குற விளக்கு மாறாது, அந்த வாரியிலான கிடக்குமான்னு பார்த்தா அதையும் என்ன செஞ்சாங்களாம், தூக்கிட்டாங்க. இந்த என்ன செஞ்சாரா, நேரா போய் அந்த ராஜாவையே தூக்கிட்டாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடனே ராஜா சொன்னாரா, எல்லாரும் எடுத்த பொருளை அப்படி கீழே வைங்க. சொன்ன உடனே எல்லாருக்கும் ஷாக் ஆயிட்டு, என்னடா ராஜா எடுக்க சொன்னாரு, இப்ப எல்லாரையும் கீழே வைக்க சொல்றாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் கீழே வைக்கும்போது ராஜா சொன்னாரா,
இவன் என்னையே தூக்கிட்டா இந்த அரண்மனைக்குள்ள எல்லா பொருளும் இவனுக்குரியது, எல்லாரும் வச்சுட்டு போங்கன்னு சொல்லிட்டாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, எல்லாரும் என்ன செஞ்சாங்க, உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு பொருளும் எடுத்துட்டு இது எனக்கு இது எனக்குன்னு வச்சுக்கிட்டாங்க. கடைசியா அது அவங்களுக்கு கிடைச்சுதா? கிடைக்கல. ஆனா எவன் அந்த ராஜாவையே தூக்குனானோ, ராஜாவை தன்னுடைய பங்காய் எடுத்ததுனால ராஜாவுக்குரிய அனைத்து ஆசீர்வாதமும் அந்த மனிதனுக்கு வந்தது. ஹல்லேலூயா. அப்ப நம்ம ராஜா யாரு? இயேசு ராஜா. இயேசு ராஜா நம்முடைய பங்கா வைத்தோம் என்றால் உலக பிரகாரமான எல்லா ஆசீர்வாதமும் ஆட்டோமேட்டிக்கா நம்ம தேடி வந்துரும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் மத்தேயு 6:33 சொல்லப்பட்டிருக்கு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். முதலாவது நம்ம கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது எல்லா விதமான ஆசீர்வாதமும் நமக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். ஒரு தம்பி இருந்தா, அந்த தம்பி செஸ் விளையாடுறதுல ரொம்ப கலை தேர்ந்தவன். அதாவது செஸ் விளையாண்டி நிறைய ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்கிறான். அதனால அவங்களுடைய ஸ்கூல்ல நல்ல பேரும் வாங்கியிருக்கிறான். அவனுக்கு நல்ல பெருமை கிடைச்சிருக்கு. அப்ப இப்படி இருக்கும்போது ஒரு வருஷம் என்ன ஆயிட்டு அப்படின்னு சொன்னா, ஞாயிற்றுக்கிழமை அந்த போட்டி வந்தது. உடனே ஸ்கூல்ல இருக்கிற சார் என்ன செஞ்சாங்களாம், தம்பி இந்த டைம் ஞாயிற்றுக்கிழமை அந்த போட்டி